இங்கே தான் பார்க்கணும் வேண்டாம்லா? அப்படியே தான் அங்கே போயிடும், கிளாஸ் பிரிட்ஜை பார்த்து போயிடும். ஸோ நண்பா இந்த ஏரியாவுக்கு வந்தீங்கன்னா காந்தி நினைவு மண்டபம் இருக்குங்க. நடந்தே போயிடலாமா? இப்போ ஷார்ட்கட் வழியை பிடிச்சி போயிடலாமா? ஷார்ட்கட் வழியே போயிடலாமா? அண்ணா நேராக ட்ரெஸ் கடை அதுக்குள்ளே போனால் போயிடலாம். போட்டு கிளம்பிட்டீங்க. அந்த போட்டு எப்படி போகுதுங்க பேக்கில் காட்டேன் சொன்னா பார்த்தீங்கன்னா வச்சுக்கேன்பா. போட்டிங் வந்து கிளம்புதுங்க. மொத்தமே 150 பேர் கவுண்டிங்காக நண்பா. ஸோ போட்டிங் வந்து கிளம்பியாச்சுங்க. நம்ம நெக்ஸ்ட் போட்டு இது போயிட்டு ட்ராப் பண்ணிட்டு வர வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது. வேறு வழி இல்லைங்க. நம்ம இதில் நிற்போம் நண்பா. அந்த நிழலில் கொஞ்சம் ஒதுங்கி இருப்போம். போயிட்டு வரட்டுங்க, அடுத்த பார்ப்போம். பிடிச்சிட்டாங்க உட்காந்துருக்கோம் நண்பா. பயங்கர க்ரௌடாக இருக்கும். 150 பேர் அலௌட் ஆகும் அந்த இடத்துல. உட்காந்து இடத்த லைஃப் ஜாக்கெட் எடுத்து பார்க்கலாங்க. ஸோ நண்பா ஒரு வழியாக நம்ம டிக்கெட் எடுத்தாச்சுங்க. செருப்பையும் கலத்தி போட்டாச்சு. டிக்கெட் எடுத்துட்டு உள்ளே வந்துட்டோம். ஸோ உள்ளே இப்போ எங்கே நம்ம நண்பர்கள் இருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா பேக் சைடு இதில் தான் இருக்குனாங்க. விவேகானந்தர் மண்டபம் இருக்குன்னா நம்ம பேக்ல இருங்க. ஸோ இதாங்க விவேகானந்தர் மண்டபம். அதுக்கு பேக்ல பார்த்தா இங்கே ஏதோ ஒரு அறை இருக்கு நண்பா, அது தெரியல. பட் இதுக்கப்புறம் இங்கே பார்த்ததுக்கு அப்புறம் தான் நண்பா நம்ம எங்கே போகிற மாதிரினா கண்ணாடி, அதாவது கிளாஸ் பிரிட்ஜ் போகிற மாதிரி இருக்கும். போகும்போது அதெல்லாம் பார்க்கலாம் நண்பா. பார்த்தீங்கன்னா நம்ம மண்டபத்தை வந்து கீழே வந்துடுங்க. உள்ளதாங்க போட்டோஸ்லாம் எடுக்க விடான்னு சொன்னாங்க. இப்போ நெக்ஸ்ட் நம்ம போகிற இடங்கன்னு பார்த்தீங்கன்னா வேற ஒன்றும் இல்லைங்க நண்பா, நம்ம கிளாஸ் பிரிட்ஜ் தாங்க போகிறோம். ஸோ கிளாஸ் பிரிட்ஜ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி தாங்க இருக்கு. அது உங்களுக்கு பேக்கில் காட்டேன், வாங்க பார்க்கலாம். கிளாஸ் பிரிட்ஜ், அதாவது கிளாஸ் பிரிட்ஜ் பக்கத்தில் வந்துடுவாங்க. இது ஒர்க்கு நடந்துட்டா நண்பா இருக்குது, என்ன விஷயம் தெரியல. பட் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஷூட்டுக்கு பயங்கரமான பிளேஸுங்க. ஸோ மேட்டெல்லாம் போட்டிருக்காங்க, நடந்து வரதுக்கு கால் விடாமல் இருக்குதுன்னு. ஃபுல்லாக டைல்ஸு தாங்க போட்டிருக்காங்க. ஸ்டாச்சுலாம் பாருங்க பயங்கரமாக இருக்குது. ஏன்னா நம்ம இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரோங்கன்னா நமக்கு கொஞ்சம் சுவாரஸ்யமாக தாங்க இருக்கும். 2வது டைம் வந்து அந்த மாதிரிலாம் இருக்காது அன்னைக்கு. ஸோ வேற லெவலில் இருக்குங்க. கிளாஸ் ஃப்ரிட்ஜில் கிளாஸ் வர போகுதுன்னு அதிகமாக பார்க்கலாம் வாங்க. ரைட்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கடல் தாங்க, வேற லெவலில். நடந்துகிட்டே வரும்போது தாங்க தெரியுது திடீர்னு கிளாஸா இதாங்க அந்த கிளாஸ். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். கீழே ஃபுல்லா கடலை தாங்க, உள்ள வந்து கதை பிடிச்சி போச்சு. சரியான ஒரு இதுங்க நடந்து வருது. வேற மாதிரி இருக்குங்க, பயமாட்டு த்ரில்லாவும் தான் இருக்கு. நம்ம கீழே பார்க்கும்போது பயமாவும் இருக்கு, த்ரில்லாவும் இருக்குங்க வேற லெவல்ல. ஓ மை காட். நண்பர்களே, கையை பிடிச்சி எங்க போறீங்க? என்னவா கப்பல்ஸ் மாதிரி போறீங்களா? ஓய், என்னமாக்கா கப்பல்ஸ் மாதிரி போறீங்களா? கீழே பார்க்க எப்படி தெரியுமா? பாறை தெரியுது. என்னவாங்க டக்குனு நம்ம கேங்ல பாத்தீங்கன்னா கேகே ஃபேமிலியில டக்குனு வானவில் ஆயிட்டாங்க. அதெல்லாம் பாக்காங்க அப்படிதாங்க இருக்கும் முன்னிட்ட. ஸோ பாத்தீங்கன்னா நண்பா ஃபுல்லா பாறை தான் கட்டில இருக்கு. சரியான ஹைட்டுங்க வேற இல்ல. இதுல இருந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா பயமா தாங்க இருக்கு வேற லெவல்ல. ஒருத்து நண்பா ஃபைனலி பாத்தீங்கன்னா கிளாஸ் பிரிட்ஜ் ஒருத்து தான். டூரிஸ்ட் பிளேஸ்னால கொஞ்சம் கிரௌடா நண்பா இருக்கு, ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. ஸோ ஒர்க் ப்ராசஸிங் தான் பண்ணிட்டு இருக்காங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா கிளாஸ் பிரிட்ஜ் தான் இருக்குங்க. இந்த கேப் போட்டு தான் கிளாஸ், மற்றபடி எங்கேயுமே கிளாஸ் இல்லை. இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டைல்ஸ் தான். இது மட்டும் தான் கிளாஸ். ஏன்னா இதுலேருந்து பார்க்கும்போது சூப்பராக இருக்குங்க. வேற லெவலில் தெரியுது நண்பர்களே. கீழே பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருக்குங்க. காலைக்கு வந்து கொஞ்சம் பயமா தான் இருக்கு, இருந்தாலும் பங்கமா இருக்கு. ரொம்ப இது வந்து பார்த்தா பயங்கரமா இருக்கு. கீழே அலை ஜம்முன்னு அடிங்க வேற லெவல்ல. என்னெல்லாமோ சொல்றாங்க. ஓகே நண்பா, கிளாஸ் ஃபுல்லாக நடக்குது, சுவாரஸ்யமாக தான் இருக்கு. இப்போ அடுத்த என்ன நம்ம ஃப்ரெண்டில் வரப்போது பார்த்தீங்கன்னா நம்ம லார்டுங்க, அதாவது நம்ம திருவள்ளுவர் சிலை தாங்க பார்க்க போகிறோம். திருவள்ளுவர் இங்கேருந்து கிட்ட இருந்து வரையும் பார்த்ததே ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போகிறேன். கிட்டவே பார்க்கலாம்பா, அவங்களுக்கு காட்டேன் வாங்க. ஸோ திருவள்ளுவர் ஸ்டாச்சு பாருங்கப்பா, என்ன ஹைட்டாக இருக்குன்னு. ஒருமாறப்பட்ட ஹைட்டுங்க ஸ்டாச்சுவை பார்த்தீங்கன்னா. இதுல இருந்து இப்படி தாங்க பார்க்கணும். அண்ணாந்து பார்த்தா மட்டும் தான் தெரியும், மறுபடியும் தெரியாது. ஸோ இங்கேயும் க்ரௌடாக தான் இருக்கு. வேற லெவலில் இருப்பா. அண்ணன் வந்து க்ரௌட்ல தாண்டி உள்ள போயிட்டு அவர் மீடியா பார்க்கலாம்பா. இப்போ ஆக்சுவலாக படிக்கட்டு மேலே ஏறி மேலே வந்துடும். பேக்கில் தாங்க திருவள்ளுவர் சிலருக்கு பார்த்து காட்டுறேன்பா. பார்த்தா அவங்களுக்கு தெரியுமா, ரொம்ப ஹைட்டுங்க. ஸோ இதுக்கு நம்ம முன்னாடி என்ன இருக்கு பார்த்தீங்கன்னா கிளாஸ் பிரிட்ஜ் ஓவர் வியூவா தெரியுங்க. அது நம்ம அந்த மணிமண்டபமும் தெரியணும்பா. ஸோ அதே போல வீடியோ காட்டுறேன், அது பேக்கில் நம்ம கேமரா பார்க்கலாம் வாங்க. இதாங்க திருவள்ளுவர் சிலை எப்படி இருக்கு பாருங்க. ரொம்ப ஹைட்டுங்க. எவ்வளவு தூரம் மேல பாக்கணும் பாருங்க, எவ்வளவு ஹைட்டா தெரியாது. அவர் தலை தெரியவே தெரியாது, ஏன்னா நம்ம இப்போ பக்கத்துல இருக்கும், தள்ளி தான் கிளியரா தெரியும். ஸோ அப்படியே நீங்க யூட்டன் போட்டு வந்தீங்கன்னா பேக்ல பாத்தீங்கன்னா தாங்க பயங்கரமான பிளேஸ் இப்ப கெட்டினதுங்க. ஸோ கிட்டத்தட்ட கிளாஸ் பிரிட்ஜ் நம்ப இது கண்ணாடி போலாங்க. அதாவது நம்ம திருவள்ளுவர் சிலைக்கும் அந்த மண்டபத்துக்கும் ஜாயின் பண்ணக்கூடிய போலாம்பா. போட்ல அங்கிருந்து கூட்டு வருவாங்க. ஸோ போட்ல அங்கிருந்து வந்து அதுல நம்ம பார்க் பண்ணி அதுல இருந்து இறங்கி ஸோ நம்ம பிள்ளைங்க ரவுண்ட் அடிச்சுட்டு அதுக்கு முன்னாடி 2 போட் வர மாதிரி இருக்குங்க. இப்போ ஒரே பாலம் கட்டினால ரொம்ப ஈஸியா முடிஞ்சு போச்சு, பார்த்தாலுமே தெரியுங்க. ரிட்டர்ன் போகும்போது மறுபடியும் சுத்தி பார்த்துட்டு மறுபடியும் ரிட்டர்ன் ஏற அந்த போட்ல தான் ஏற போறோம். போட்ல ஏறி மறுபடியும் வந்த பாதையோடயே போய் அங்கே போய் இறங்க போறோங்க. ஸோ ஃபைனலாக போயிட்டேன்னா கண்ணாடி பிரிட்ஜுக்கு நம்ம வந்துட்டோங்க. பயங்கரமா இருக்கு நம்ம அந்த இடத்த பார்க்கும்போது.
ஏன்னா ரொம்பனா அப்படி சொல்லிக்கிறது கடலுக்குள்ள நம்ம இருந்த மாதிரி ஃபீலிங் இருக்குங்க இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா. போகும்போது டீட்டெயிலாக பார்க்கலாம் நம்ம. என்ட்ரன்ஸ் இது எக்ஸிட்டுங்க. ஸோ எக்ஸிட் வழியா வந்துடும். வெளியே செல்லும் வழி சார். என்ன பண்றது குனிந்து செல்லவுமா? குனியலைன்னா மட்டே காணாதான். அடுத்த என்ன பண்றது எச்சில் துப்பாது. ஓகே டன். ஓகே நண்பா, ஒரு வழியே வந்தோம். வந்த மாதிரியே பேக் இறங்கி போறோங்க. முதல்ல பாத்தீங்கன்னா அந்த சைடு வழியே படிக்கிட்டு மேலே ஏறி இருக்கும். இப்போ இறங்கி போயிட்டு இருக்கோங்க இந்த இடத்துல. வந்தாச்சு, இறங்கியாச்சு, பார்த்தாச்சு, அங்கெல்லாம் போற மாதிரி இருக்கு. அடுத்த எங்கடா போகணும்? இங்க இருக்கிறதா? இந்த சைடு இல்லாம ஏதோ மட்டும் வழி இருக்குங்க. அது என்ன இடம் நமக்கு தெரியாது, பட் அலோடு கிடையாது. ஸோ நம்ம இறங்கி இன்னும் வந்த பாதைக்கு அடியே வெளியே போய் 2 போட்டோஸ் எடுத்துட்டு மறுபடியும் கண்ணாடி பிடிச்ச பார்த்துட்டு அப்படியே போற மாதிரி இருக்குங்க. ஏதாவது பேலஸ்ல போன மாதிரி தான் இருக்கு ஃபீல். ஏன்னா ஃபுல்லா கல்லா இருக்கு பார்த்தீங்களா, ஸ்டோன்னால அப்படிதான் இருக்கு. போயிட்டு வெளியே போய் பார்க்கலாங்க. நம்ம திருவள்ளத்துல இருந்து வெளியே வந்துடுவாங்க. ஸோ அப்படியே நேரம் நம்ம பார்த்தீங்கன்னா கண்ணாடி பிரிட்ஜ் வழியா போய் நேரம் அங்கே போன விவேகானந்தர் மண்டபம் இருக்குங்க. ஸோ விவேகானந்தர் மண்டபம் வரையும் பார்த்துருப்போம். ஆனால் உள்ளெல்லாம் கேமரா வச்சு யூஸ் பண்ண சொல்லிட்டாங்க, உள்ள அலோடு கிடையாது. ஸோ வந்ததுக்கு ஒருத்தாட்டு கடல் மேல நடக்க போறோங்க. ஒன்ஸ் அகைன் மறுபடியும் நம்ம கடல் மேல தாங்க போறோம். பயமா தாங்க இருக்கு கீழே பார்க்கறதுக்கு. சில ஸ்டாச்சுலாம் இருக்குங்க. ஸோ மறுபடியும் இந்த விவேகானந்தர் மண்டபத்துக்கிட்ட வந்துடுவாங்க. மீற 2 ரவுண்டு அடிச்சுட்டு மறுபடியும் பார்த்தா கிட்டத்தட்ட மறுபடியும் அந்த மாதிரி போட்ல ஏறி ரிட்டன் நம்ம அந்த பாதையில போக வேண்டியதாங்க. ஓகே, நம்ம வெயில் பட்டைய பிறகு போக பார்க்கலாங்க. எங்க போறோம் பார்த்தீங்கன்னா விவேகானந்தர் மண்டபம் தாங்க போறோம். ஸ்டெப் மேலே ஏறி வரும். தண்ணி தான் சுத்துமா. ஸோ வாங்க நண்பா, நம்ம ஸ்டெப் வழியா மேலே ஏறி விவேகானந்தர் மண்டபம் தான் போகிறோம். உள்ள வீடியோ எடுக்க முடியுமா தெரியலங்க. முடிஞ்ச வரைக்கும் பக்கத்துல போய் காட்டுறாங்க. இந்த வெள்ளை கலர்ல கோடு போட்டு பார்த்தீங்கன்னா இது எதுக்கு? இது என்ன அம்சம், சிறப்பு அம்சம்னு பார்த்தீங்கன்னா வேற ஒன்று நண்பா. இந்த சைட்ல போய் நடந்தீங்கன்னா சுடும், இந்த சைட்ல சுடாதுங்க. அதாவது கால் சுடாது. ஸோ அதுக்காக தான் இந்த வெள்ளை கலர் பெயிண்ட் அடிச்சிருக்கு. யாரும் டிசைனிங் சொல்லி இது பண்ணலாம். முடிஞ்ச வரைக்கும் இந்த வெள்ளை கோட வழியே வாங்க சுற்றிட்டு அடிச்சிருக்காங்க. இதில் வந்தீங்கன்னா கால் சேஃபாக இருக்கும்பா. இந்த சைடு வந்தீங்கன்னா கால் சுட்டு சின்ன பின்னமாயிரும். ஸோ அதனால பார்த்துட்டு வாங்க. எல்லா இடத்துலையுமே ஒரு லைன் மாதிரி போட்டிருக்காங்க. அந்த அளவு வாங்க நண்பா. சரிங்க, இதுதான் விவேகானந்தர் மண்டபம். ஸோ நண்பா ஃபைனலாக பார்த்தா எல்லா இடமும் சுற்றி பார்த்துருவாங்க. ஸோ சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம லைன்ல தாங்க நிற்கும். மறுபடியும் போட் ஏரியும் ரிட்டர்ன் வந்த பாதே போக போகிறோம். ஸோ க்ரௌட் எப்படி இருக்குன்னு பாருங்க நம்மளோட காணிக்கும். இதில் உங்களுக்கு பார்த்தா தெரியுமான்னு தெரியலாங்க. ஒரு மாதிரிப்பட்ட க்ரௌடு. ஒரு அரை கிலோமீட்டர் கிட்ட இருக்கும் நம்ம க்ரௌடு. இதை தாண்டி தாங்க நம்ம போகிறோம். போயிட்டு அங்கே போட்டை ஆகிட்டு நம்ம அவுட்டர்ல போய் பார்க்கலாம். ஒரு நேரம் ஆயிரும், ஒரு மாதிரிப்பட்ட நேரம் ஆயிரும். ஒரு வழியே நண்பா பார்த்தீங்கன்னா போட்டு வந்து வந்துடுவாங்க. அதாவது போட்டு பேக்ல இருக்கு பார்த்தீங்களா. போட்டு வந்து நம்ம இறங்கி வந்து இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா வந்த பார்த்திக்கு பைக் எடுக்கிறாங்க போயிட்டு இருக்கோம். ஸோ திருவிழா ஸ்டாச்சு இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ல இருக்குங்க. ஒரு நாள் தெரிய பார்த்தீங்கன்னா திருவிழா ஸ்டாச்சு ஒரு ரவுண்டு போட்ல போயாச்சு. இன்னும் ₹7 போட்ல ஆச்சுங்கிறத நம்ம போகும் மோட்டோ விளாக்ல பார்க்கலாங்க. ₹7 ஆச்சு. உள்ள டிக்கெட் எடுத்தோம், அதுக்கு எவ்வளோ ஆச்சு அப்படிங்கிற டோட்டல் நம்ம போகும்போது மோட்டோ விளாக்ல டீட்டெயிலாக சொல்லுவாங்க. நம்ம ஃபைனலாக பைக்கு ட்ராப் எடுத்து நம்ம வந்துடுவாங்க. ஸோ பைக் எடுக்க போறாங்க. நம்ம மயில் வாகனத்தை எடுத்துட்டு நம்ம போகும்போது அந்த வேலை டீட்டெயிலாக சொல்லணும். டிக்கெட் எவ்வளோ என்ன மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்தாச்சுங்கிற போகும் மோட்டோ விளாக்ல பார்க்கலாம் வாங்க. ஓகே அன்பா, நம்ம பைக் எடுத்து இங்கே கிளம்ப போகிறோங்க. ஸோ நம்ம கன்னியாகுமரி வந்திருப்போம், வந்தாச்சு. வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. என்ன நண்பா மயிலாக ஸ்டார்ட் ஆக மாட்டுக்கா. என்னங்க என்ன நண்பா மயில் வாகனம் பம்புறாரு திடீர்னு. அப்படிப்பட்ட ஆளுக்கு கிடையாதுங்க நம்ம மயில் வாகனம். ஓகே நண்பா, நம்ம பைக்கை ஸ்டார்ட் பண்ணி அதாவது நம்ம மயில் வாகனம் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருவாங்க. ஸோ கன்னியாகுமரி வந்தாச்சு. ஃபுல்லாக வீடியோ பார்த்துருப்பீங்க, என்னென்னலாம் பார்த்தோம் அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க நண்பா. ஸோ நம்ம என்ட்ரன்ஸில் எப்படி வந்தோமோ அதே மாதிரி தாங்க நம்ம எக்ஸிட் வழியாக போக போகிறோம். அதாவது என்ட்ரன்ஸ் வழியாகவே ரிட்டர்ன் போக போகிறோங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்தோம், 4-5 இடத்த பார்த்தாச்சு. முக்கியமாக ஏதோ பார்க்கணும்னு நினச்சோமோ அதை பார்த்துருவோம், அந்த கண்ணாடி பாலத்தை. ஸோ அந்த முடிஞ்ச வரைக்கும் அந்த கண்ணாடி பிரிட்ஜை நம்ம பார்த்துட்டு தாண்டி போயிட்டுருக்கோங்க. ஆனால் சரியாக இருந்து நம்ம அந்த கிளாஸ் பார்த்தீங்கன்னா சரியான கிளாஸ், ரொம்ப குவாலிட்டியான கிளாஸ் தான் போட்டிருக்காங்க. பட் இருந்தாலும் நமக்கு 100% எப்படின்னு தெரியாது பார்த்தீங்களா. ஏன்னா ஓவர் வெயிட் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும் தெரியாது பார்த்தீங்களா. இத்தனைக்கு அது ஒரு கிளாஸ் பார்த்தீங்களா. ஸோ ஏதாவது விஷயம் இருக்கும், இல்லாமலாம் கட்ட மாட்டாங்க, அது ஒரு விஷயம். ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா வந்தோம். நம்ம இதை தாங்க நீண்ட நாள் ஒரு பிளானில் இருந்துங்க. நீண்ட நாள் கழிச்சு இப்போ தான் பார்க்கணும் ஒரு பிளானில் இருந்தோம். அதேமாதிரி பார்த்துட்டோம் நண்பா தரமாட்டி. ஓகே நண்பா, அது எப்படிப்பட்ட கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா வீடியோலாம் சொல்லியிருப்பேங்க. இருந்தாலும் 1 செகண்ட் என்ன சொல்கிறேங்க. ஸோ 1 செகண்ட் சொல்கிறேன் நண்பா. என்னென்னா திருவள்ளுவர் சிலைக்கும் விவேகானந்தர் மண்டபத்துக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 இடத்துக்கும் உள்ள கனெக்ஷன் பாலம் தாங்க அந்த கிளாஸ் பிரிட்ஜி. ஸோ பயங்கரமாக கட்டியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா டிக்கெட் வைஸ் பார்த்தீங்கன்னா அதுதாங்க இப்போ சொல்லணும். டிக்கெட்லாம் எவ்வளோ ஆச்சு, ஏன்னா போட்டிங் போகணும் பார்த்தீங்களா. போட்டிங்கும் டிக்கெட்டு உண்டு. ஸோ அது போக அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ள என்ட்ரி டிக்கெட்டும் உண்டுங்க. மனவேதனை ஆகி போச்சுங்க.
அப்படி இப்படின்னு 2-3 விஷயங்கள் இருக்கணும்பா. ஏன்னா போட்டிங்கே ரொம்ப எக்ஸ்பென்சிவ் டிக்கெட் மாதிரி ஆகிட்டுங்க. அதாவது நம்ம அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 வேரியண்ட் இருக்குங்க அந்த டிக்கெட்லேயே பார்த்தீங்கன்னா. ஸோ ஒரு வேரியண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 100 ரூபா கிளாஸுங்க, அதாவது 100 ரூபா டிக்கெட்டு. ஸோ அந்த வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா நாங்கள் போகும்போது ஒரு 11 மணி இருக்கணும்பா, 11:30 மணி மேலே தான் இருக்கும். அந்த டைமில் போகும்போது அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க ஒரு மாதிரிப்பட்ட க்ரௌடுங்க, ஒரு மாதிரிப்பட்ட க்ரௌடு, முடியவே இல்லைங்க எங்களால். ஸோ நின்று பார்த்தோம், அசைஞ்ச மாதிரி இல்லை, போன மாதிரி இல்லை, அங்கே விடவே இல்லைங்க. 2வது வேறு வழியே இல்லைன்னு சொல்லி இன்னொரு கிளாஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 300 ரூபா டிக்கெட்டுங்க. ஸோ 300 பே பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் ஸ்பெஷல் டிக்கெட்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஸோ ஸ்பெஷல் டிக்கெட்னா வேறு ஒன்றும் இல்லைங்க, ஃப்ரீயாக உள்ளே போய் நின்றுலாங்க, அந்த மாதிரி தாங்க. ஸோ ரெண்டுமே எனக்கு என்ன வித்தியாசம்னு தெரியவே இல்லைங்க. 100 ரூபா டிக்கெட்டுக்குமே பிடிச்சி வச்சுருக்காங்க. அதான் கான்செப்ட். என்ன கான்செப்ட்னா ஆட்கள் அவ்வளோ ஸ்டாப் பண்ணி பிடிச்சி வச்சுருக்காங்க. டக்குன்னு ஃப்ரீயாக இல்லை ஃப்ரெண்டை விட்டுருந்தாங்கன்னா அவங்க பாட்டு வர போகிறாங்க. இதுக்கு 300 ரூபா டிக்கெட்டுன்னு சொல்லி அங்கே ஒருத்தனுமே பிடிச்சி வைக்கல. ஸோ அதனால் அங்கே உள்ளே போனோன்னா டிக்கெட் எடுக்கணும், நேரம் ஃப்ரீயாக உள்ளே போயிடுறாங்க. நாங்கள் என்னடான்னு சொல்லி 300 ரூபா டிக்கெட் எடுத்தாச்சு. ஸோ 300 ரூபா டிக்கெட் எடுத்துட்டு 100 ரூபா டிக்கெட் சைடை பார்த்தா அந்த லைனில் அவ்வளோ பேரும் கயிறு போட்டு கட்டி ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால தான் யாருமே அசையாமல் இருக்காங்க. பாரு என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு மனவேதனை ஆகிட்டுங்க. ஸோ வேறு வழி இல்லாமல் 300 ரூபா டிக்கெட் எடுத்து நாங்கள் 3 பேர் போனாங்க. அதே 900 ஆகிட்டோன்பா. ஸோ 900 ருபீஸ் ஆச்சுங்க எங்கள் 3 பேர் டிக்கெட் எடுத்து போய். அந்த ஆளை போய் பார்த்தா அங்கே ஃப்ரீயாக அங்கே நின்றுட்டு இருந்தோம். ஸோ அங்கே நின்னதுக்கப்புறம் அங்கே போய் நாங்கள் அங்கேயே ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணோம். ஏன்னா நாங்கள் போகும்போது கரெக்டாக ஒரு போட்டு கிளம்பிச்சுங்க, அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் ரிட்டன் ஒரு போட்டு வந்து அந்த போட்டில் ஏறி போனோம். அதுக்கப்புறம் தாங்க மேட்ரே என்னன்னு பார்த்தீங்கன்னா 300 ரூபா டிக்கெட் கொடுத்து வந்திருக்கோம். அதே நமக்கு பக்குன்னு இருந்திருக்குங்க. அது போக உள்ளே பார்த்தா உள்ள என்ட்ரன்ஸுக்கும் டிக்கெட் கொடுக்கணுமாங்க. அதில் கொடுத்துட்டு தான் அதுலேயும் உள்ள அலோவ் பண்ண வாங்கிக்கலாம். அதுக்கு பெர் ஹெட்டுக்கு எவ்வளோ வாங்கினாங்கன்னா 30 ரூபா சார்ஜ் பண்ணாங்க, 30 ருபீஸ். ஸோ பெர் ஹெட்டுக்கு 30 ருபீஸ் சார்ஜ் பண்ணியிருக்காங்க. அதை வாங்கிட்டு 3 பேருக்கு 90 ருபீஸ் ஆச்சுங்க. ஸோ அதனால 3 டிக்கெட் எடுத்து அதுக்கப்புறம் தாங்க உள்ளே போனோம். உள்ளே போனதுக்கப்புறம் தான் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, 2 ஏதேசம் இடத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க. கண்ணாடி பாலம், அதுக்கப்புறம் விவேகானந்தர் மண்டபம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் ஸ்டாச்சு. ஸோ மேக்ஸிமம் ஏதாச்சும் வீடியோலாம் கவர் பண்ணியிருப்பேன் நினைக்கிறேன்பா. ஓரளவு அப்படி இப்படின்னு எப்படியோ இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம இத்தனைக்கு நம்ம ஊரில் தாங்க இருக்குது, இதை பார்க்கலன்னா இதாகி போயிருமேங்கிற கான்செப்ட்னால இன்னைக்கு தான் கொஞ்சம் டைம் கிடச்சேன்பா. ஏன்னா நம்ம ஆல்ரெடி வேறு ரைடு போகக்கூடிய விஷயங்களுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் இருக்கும். அதனால் இப்போ கொஞ்சம் டைம் கிடச்சனால தான் குயிக்காக ஒரு 2-3 மணி நேரத்தில் போய்ட்டு வந்துடலாமேன்னு கான்செப்ட்னால தான் ஒரு பிளான் போட்டு போனோங்க. ஸோ பிளான் படி சக்ஸஸ்ஃபுல்லாக போயாச்சு. முடிஞ்ச வரைக்கும் நம்ம கண்ணாடி பிடிச்சி அதில் தாங்க மெயின் அந்த ஸ்பாட்டில். ஏன்னா அதாவது கடல் நடுவில் பார்த்தீங்களா, பெரிய கடலுக்கு நடுவில் 2 இடத்துக்குமே ஒரு கனெக்ஷன் பாலங்கிறது ஒரு மேட்ரு உண்டு பார்த்தீங்களா. ஸோ சொல்லும்போது ஈஸியாக இருக்கும், பட் அதில் போய் நிற்கும் போது தாங்க பயங்கரமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கனெக்ஷன் பாலத்தை விடுங்க, அது இல்லாமல் சென்டராக கிளாஸ் வேறு போட்டிருக்காங்க. அதில் வந்து பார்த்தா கீழே டிரான்ஸ்பரண்டாக கீழே எல்லாமே தெரியுதுங்க. அதெல்லாம் பார்க்க தாங்க மெயினாக பார்க்கணும். ஸோ அதனால நம்ம பிளான் போட்ட மாதிரி போகணும், போய் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணி வச்சுங்க. நான் போனதுக்கு ஒருத்துங்க. ஆனால் 300 ரூபா டிக்கெட் நீங்கள் கொடுத்து பார்க்கணுமான்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா, ப்ரோ என்ன ப்ரோ 300 ரூபா டிக்கெட் கொடுத்து பார்த்துருக்கீங்களா, ஸ்பெஷல் டிக்கெட்னா நல்லா கவனிச்சிருப்பாங்க அப்படி இப்படின்னு கேட்டாங்கன்னா அந்த மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது நண்பா. 300 ரூபா டிக்கெட் கொடுத்து போனாலுமே அந்த கப்பல் வர்றதுக்கு ஒரு 1/4 மணி நேரம் வெயிட் பண்ண தான் செய்யணும். 100 ரூபா டிக்கெட் போனாலுமே 1/4 மணி நேரம் வெயிட் பண்ண தாங்க செய்யணும். அதுவும் 300 ரூபா டிக்கெட் எடுத்து நீங்கள் வந்தாலும் சரி, 100 ரூபா டிக்கெட் எடுத்து வந்தாலும் சரி, 2 டிக்கெட் எடுத்தாலுமே ஒரே கப்பலாக தாங்க போக போகிறீங்க. அதனால மேட்ரே கிடையாது நண்பா. முடிஞ்ச வரைக்கும் 100 ரூபா டிக்கெட் எடுக்க மாதிரி பாருங்கள். அதுவும் இல்லாமல் என்ன கான்செப்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, கரெக்டாகிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நண்பா, நான் இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு 100 ரூபாலே போயிடலாங்க. அதாவது ஃப்ரீயாக போயிடலாம். நாங்கள் 300 ரூபா டிக்கெட்டில் எப்படி ஃப்ரீயாக போனோமோ அதேமாதிரி 100 ரூபா டிக்கெட் எடுத்து உங்களுக்கு ஃப்ரீயாக போக ஒரே டிப்ஸ் தாங்க இருக்குது. என்னன்னா வேற ஒன்றும் இல்லைங்க, கரெக்டாக 1 மணி நண்பா, மத்தியானம் போல் 1 மணி கரெக்டாக அந்த லைனில் நிற்க ஆரம்பிங்க. 1 மணி நின்னீங்கன்னா 1 மணி யாருமே வரமாட்டாங்க. ஸோ நாங்கள் பார்த்தால பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 மணிங்க. 1 மணிக்கு அப்புறம் யாருமே வரல. அந்த லைனே ஏதோ ஒரு 300 ரூபா டிக்கெட் ஃப்ரீயாக இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தாங்க இருந்து. ஸோ அதனால 1 மணிக்கு அந்த லைனில் 100 ரூபா டிக்கெட் லைனில் நின்னீங்கன்னா ஈஸியாகிட்டு ஃப்ரீயாக உள்ளே போயிடலாங்க. த்ரூவாக உள்ளே போய் டக்குன்னு டிக்கெட் எடுத்து டக்குன்னு போயிடலாம். ஸோ அப்படி போய்ட்டு ஒரு 1 ஹவர் சுற்றி பார்த்துட்டு அந்த ரிட்டன் 2 மணிக்கெலாம் வந்துடலாங்க. ஸோ அது உங்களுக்கு ரொம்ப ஃப்ரீயாக இருக்குங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஒரு 1 மணிக்கு மத்தியானம் ஒரு 1 மணி போல் போகிற மாதிரி பாருங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இப்போ ரிட்டன் வரும்போது 1 மணி தான் ரிட்டன் வந்தோம். அதனால தான் நான் இவ்வளோ ஸ்வேராக சொல்கிறேன். 1 மணி 1:15 போலே 1:10 ரிட்டன் வெளியே வந்தோங்க. அப்படி வரும்போதே 1 மணிக்கிட்ட தான் நினைக்கிறேன். ஸோ 1 மணிக்கிட்ட வரும்போதே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கூட்டமே இல்லைங்க. அந்த 100 லைன் வெறிச்சோடி எப்படி ஆளே இல்லாத மாதிரி இருந்துங்க. ஒரு 4-5 மக்கள் தான் அந்த ஒரு 100 லைனில் போய்ட்டு இருந்தாங்க. ஸோ அதனால முடிஞ்ச வரைக்கும் அந்த 100 லைன் போகிறதா இருந்தால் 1 மணிக்கு மேலே போகணும்பா. அப்படி போனீங்கன்னா உங்களுக்கு நல்ல விஷயமா இருக்கும் நம்புகிறேன். நண்பர்களே பார்த்தீங்கன்னா நான் சொன்னாலும் உங்களுக்கு டீட்டெயிலாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேங்க.
ஸோ இப்போ ரிட்டன் தாங்க நம்ம போயிட்டுருக்கோம். நம்ம நார்கோயில் பார்த்து போயிட்டுருக்கோங்க. அதாவது நம்ம ஹோம் டவுனை பார்த்து நம்ம நோக்கி ஒரு பயணம். ஓகே தாங்க எடவாடு. நீ கன்னியாகுமரி வந்தீங்கன்னா மேக்ஸிமம் முடிஞ்சுன்னா அந்த கன்னியாகுமரி கடல் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஜலைக்கு போயிட்டு வாங்க. அதாவது நம்ம திருவள்ளுவர் சார் ஜலைக்கு போயிட்டு வாங்க. அதுக்கு டிக்கெட்லாம் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்லிட்டேன் நண்பா, வேறு லெவலில் இருந்து. அதனால் முடிஞ்ச வரைக்கும் வந்தீங்கன்னா இங்கே ஒரு விஷயத்தை போட்டுருங்க, தரமாக இருக்குங்க. வேணா டூரிஸ்ட் பிளேஸ் பார்த்தீங்களா, ஸோ அதெல்லாம் நல்லா தாங்க இருக்கும். ஸோ வந்தோம், முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துட்டோம். வீடியோவில் பார்த்துருவோம், எங்கெல்லாம் பார்த்தோங்கிறத பார்த்துருப்பீங்க வீடியோவில். சரி ஓகேங்க, ஏதோ எங்களால் முடிஞ்சது பக்கத்தில் இருந்தாலும் நாங்கள் சடார் சாடி வந்துடுவோங்க. லாங்காக இருந்தால் இன்னும் எவ்வளோ தூரம் போக வேண்டியிருக்குங்க. ஆனால் அதெல்லாம் எங்களுக்கு ஒரு மேட்டரே கிடையாது நண்பா. ஓகே நண்பா, வந்தது ஃபுல்லாக பார்த்தாச்சு. ஓகேங்க, இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். உங்களுக்கு கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட்டாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இன்னும் நெக்ஸ்ட் வீடியோ இதே மாதிரி தர மாதிரியே வருங்க. என்டர்டைன்மெண்ட்டாகவும் எங்கெல்லாம் போகிறோங்கிறது மோட்டோ விளாக் மூலமாக நம்ம எடுத்து நிறைய வீடியோ போடுவோம் நண்பா. மோட்டோ விளாக் மட்டும் இல்லாமல் முடிஞ்ச வரைக்கும் என்டர்டைன்மெண்ட் வீடியோவும் நம்ம எடுத்து போட மாதிரி தான் இருக்கும் நம்ம சேனலில். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம கேட்குற அபிஷேக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பா. இன்னும் நெக்ஸ்ட் லைட்டில் பார்க்கலாங்க. இன்னும் அடுத்த ஒரு பெரிய அப்டேட் கண்டிப்பாக வருது. ஸோ நெக்ஸ்ட் அப்டேட்டில் பார்க்கலாம் நண்பா. அடுத்த லைட் எங்கே போகிறோம், என்ன விஷயம், என்ன இடவாடுங்கிறது நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நண்பா. ஓகேங்க, உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நான் கேட்கிறேன் நண்பா. நன்றி, வணக்கம்.